வணக்கம். இன்னைக்கு வரலாறு பேசுவோமால நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலை. ரவுலட் சட்டம் அப்படிங்கிறது பிரிட்டிஷ் கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம். இது 1919 மார்ச் மாதம் பிரிட்டிஷ் நீதிபதி சர் சிட்னி ரவுலட்டோட தலைமையில் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சட்டம் என்ன சொல்லும் அப்படின்னா, இந்திய மக்கள் எந்த ஒரு விசாரணையும் இல்லாமல் கைது செய்யலாம், அவங்கள 2 வருஷம் ஜெயிலில் போடலாம், மக்கள் எதிர்த்து பேசவோ எந்த ஒரு விஷயம் பண்ணவோ எந்த விதமான உரிமைகளும் இல்லை அப்படின்ட்டு கடுமையான விதிமுறைகளை பிரிட்டிஷ் சொல்லும். இதை மக்கள் கருப்பு சட்டம் அப்படி சொன்னாங்க. இதை எதிர்த்து காந்தியடிகள் 1919 ஏப்ரல் 6 ரவுலட் சத்தியாகிரக போராட்டம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணாங்க. ரவுலட் ஆக்டுக்கு அகைன்ஸ்டாக நிறைய இடங்களில் போராட்டங்கள் நடக்கும். மெயினாக பஞ்சாபில் அமிர்தசரஸ் மற்றும் லாகூர் அப்படிங்கிற பிளேஸில் இந்த போராட்டங்கள் ரொம்ப தீவிரமாக நடக்கும். அப்போது டாக்டர் சைபுதீன் கிச்லு, டாக்டர் சத்யாபால் அப்படிங்கிற 2 தலைவர்களை அமிர்தசரஸ் அப்படிங்கிற பிளேஸில் பிரிட்டிஷ் கைது பண்ணிடுவாங்க. இதை எதிர்த்து 1919 ஏப்ரல் 13 ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற ஒரு பார்க்கில் மக்கள் ஒரு பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்வாங்க. அது எப்போ நடக்கும் அப்படின்னா பைசாகி திருநாள் அப்படிங்கிற ஒரு நாளில் நடக்கும். ஜாலியன் வாலாபாக் அப்படிங்கிற அந்த பிளேஸில் நடக்கிற பொதுக்கூட்டத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஜெனரல் ரெஜினால்டு டயர் அப்படிங்கிறவங்க தன்னோட வீரர்களுடன் போய் அந்த கூட்டத்தில் இருக்க மக்கள் எல்லாத்தையுமே சுற்றி வளைச்சிருவாங்க. சுற்றி வளைச்சது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு முன்னறிவிப்புமே கொடுக்காம துப்பாக்கி சூடு நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இந்த துப்பாக்கி சூடு 10 நிமிஷம் தன்னோட துப்பாக்கியில் இருக்க அந்த குண்டுகள் தீர்ற வரைக்கும் நான் ஸ்டாப்பாக நடக்கும். அதில் நிறையா மக்கள் இறந்துருவாங்க. இந்த கொடுமையான சம்பவம் தான் ஜாலியன் வாலாபாக் படுகொலை அப்படின்னு சொல்லி